நம்ம வீட்டு சமையலில் சூப்பராக ஒரு தோசை பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்கு தோசை தாங்க. கொஞ்சம் கூட காரம் இல்லாமல் தோசை செய்ய போகிறாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ மெலிசா எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம சட்னி கூட எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே கூட சாப்பிட்லாம். இது வந்து கொஞ்சம் கூட காரம் தெரியாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு எடுத்துக்கலாம். மேலே தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் தண்ணியில் சேர்த்துக்கலாம். அலசிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாயில் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். 8லேருந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ரெண்டும் சேர்த்து வேகட்டுன்னு தண்ணி எடுத்துட்டு ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம். 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு அவலுங்க, இது கெட்டி அவல், அது 1 கப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கண்டிப்பாக சேர்க்கணுங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக இட்லி சோடா மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா கலந்து விட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா கொஞ்சம் காயட்டுன்னு சிம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. 2 கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றி நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மேலே நல்லா வேகட்டுன்னு நம்ம தோசை திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இது போல் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சூப்பரான கருணக்கிழங்கு தோசை ரெடி ஆகிடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு தாங்க வச்சோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.